லைஃப்பில் நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறப்ப, ஓ அப்படியா இந்தா வாங்கிக்கோன்னு லைஃப் நமக்கு ஒன்று கொடுக்கும் பாருங்க. மறக்க முடியாத சம்பவங்களாக இருக்கும் அது. அந்த மாதிரியான ஒரு உண்மை சம்பவத்தை இன்றைக்கி நான் கதையாக சொல்ல போகிறேன். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு கதை சொல்கிற கேளுங்க தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் அஜய் ஜீனத். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த கதை உங்கள் மனசு உழுக்கிற மாதிரி ஒரு உண்மை சம்பவம். அமாண்டா எலர் யார் இவங்க? அமெரிக்கா ஹவாய் மாயிலிருந்து ஒரு யோகா டீச்சர். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். இவங்க இயற்கையை ரொம்ப விரும்புகிறவங்க. இயற்கைன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அடிக்கடி அவங்க தனியாக ட்ரெக்கிங் போவாங்க. 2019 மே மாதம் மாயில் இருக்கக்கூடிய மக்காவோ ஃபாரஸ்ட் ரிசர்வ்னு ஒரு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறாங்க. அதுவும் தனியாக. ஆரம்பத்தில் சரியான பாதையில் தான் நடந்துட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு இடத்துல ஷார்ட்கட் எடுத்துடலாம்னு நினச்சி வேறு பாதையில் போனாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. அந்த பாதை மெதுவாக மறைஞ்சு சுற்றி எல்லாம் அடர்ந்த காடாக மாறிடுச்சு. மொபைல் நெட்ஒர்க்கும் இல்லை, ஜிபிஎஸும் சரியாக வேலை செய்யலை. கொஞ்ச நேரத்திலே திசை தெரியாமல் முழுக்க தொலைஞ்சு போயிட்டாங்க. காட்டுக்குள்ளே அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 17 நாட்கள் அவங்க காட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. சாப்பாடு இல்லை, காட்டில் கிடைக்கக்கூடிய பழங்கள், இலைகள், ஆற்று தண்ணி, மழை தண்ணி இதைத்தான் குடித்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, தப்பிக்க போராடின அந்த டைமில் காலில் பயங்கரமான காயம். நடக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு காலில் வலி. நைட்டில் குளிர் பயம். இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும் கண் முழிக்கும் போதும் போராட்டம். ஆனால் ஒன்று மட்டும் அவங்க விடலை. அதாங்க அவங்களோட நம்பிக்கை. மனசுக்குள்ளே நான் உயிரோடு திரும்பணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். சரி, இப்படி காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்களே, அவங்களுக்கு எப்படி தப்பா காப்பாற்றினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க காணாமல் போனதும் அவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஊர் கவர்மெண்ட்டு எல்லோரும் சேர்ந்து ஹெலிகாப்டர் ட்ரோன் வச்சு தேடுறாங்க. 17ஆவது நாள் ஒரு ஹெலிகாப்டர் மேலே பறக்குது. கீழே அமாண்டாவோட கை அசையுது. ஆமாம், அப்போ தான் அவங்க ரொம்ப மெலிஞ்சு காயங்களோட இருக்கிறத பார்க்குறாங்க. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, உயிரும் தப்பிச்சிட்டாங்க. சரி, இந்த கதை மூலமாக நீ என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நாம் இயற்கையை அலட்சியப்படுத்தக்கூடாது. செகண்டு, எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சா இப்படி தான் ஆபத்து வரும். மூணாவது, நம்பிக்கை ப்ளஸ் மன உறுதி இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமான நிலையில் இருந்தும் மனிதனால் உயிர் தப்பிக்க முடியும். ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற தருணத்தில் கூட இன்னொரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நமக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது லைஃப் ஒன்று கொடுக்கும்னு. அது அமாண்டாவுடைய வாழ்க்கையில் இப்படி தான் கொடுத்துச்சு. பட் அதை அவங்க எதிர்கொண்டு வெளியே வந்துட்டாங்க. இந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உண்மை சம்பவத்தில் நீங்கள் ஏதாவது கற்றுக்கிங்கன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி உண்மையோ இல்லைன்னா ஏதோ ஒரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.